கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாமாங்க. நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு கௌதம் பண்ண எல்லா பிரச்சனையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மகாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா வீட்டுக்கு வந்ததுமே நம்ம மகாவும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டுக்கு வெளியே நிற்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு மகா கிட்ட போயிட்டு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம மகா இருந்துட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. சொன்னதுமே நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு நான் சித்ரா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உள்ள போறாங்க. உள்ள போனதுமே நம்ம சித்ராவும் அனாமிகாவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இதுக்கு காரணம் அனாமிகா தானா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அனாமிகா கிட்ட போயிட்டு இங்க பாருடி, நீ இவ்வளோ நாளா பண்ணிட்டு இருந்ததை நான் பொறுத்துப்பேன், இனிமே பண்றத நான் பொறுத்துக்கவே மாட்டேன்டி, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா இருந்துட்டு கோடீஸ்வரி கிட்ட சொல்லவும் கோடீஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவமா உங்களை யாருமே சும்மாவே விட மாட்டேன், நீங்க இப்படி இருந்துருவங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு இங்க பாருடி, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடி அப்படின்ற மாதிரி ரொம்பவே மரியாதை இல்லாம நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு சித்ரா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அனாமிகா இருந்துட்டு இங்க பாருடி, இங்க நடந்தது எல்லாத்தையும் போய் விஜய் கிட்ட சொன்னா விஜய் நம்பவே மாட்டாரு, நான் அவர்கிட்ட எப்படி பேசணுமோ பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அனாமிகா இருந்துட்டு கோடீஸ்வரி கிட்ட சொல்லவும் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி, இந்த கோடீஸ்வரியை என்ன நினைச்சிட்டீங்க நீங்க, நான் பண்ற வேலையில நீங்க என்ன ஆக போறீங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே நம்ம விஜய் கிட்ட இங்க பாருங்க தம்பி, அனாமிக்க பண்ற வேலையெல்லாம் சரியில்லை, பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் இப்போ இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அனாமிகா இருந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே நம்ம அனாமிகா இருந்துட்டு சித்ரா கிட்ட இந்த வீட்டெல்லாம் எதுக்காக அபகரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்டு இருந்தேன், ஆனா இவங்க வெளியே வந்து என்னென்னமோ சொல்றாங்க, இவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க விஜய் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு யார் பேச்சை கேட்கறதுன்னே தெரியாம முழிச்சுட்டே நிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு இவனெல்லாம் நம்பி என் பொண்ணு வந்து உங்ககிட்ட தாலி கட்டிக்கிச்சே, நான் அப்பவே சொன்னேன் அந்த பொண்ணு கிட்ட, நான் தாலி கழட்டி போட்டு வாடி வாடின்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன், ஆனா அவ வந்தாளா, இப்ப அனுபவிக்கிட்டோம், இப்ப பாரு அவன் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு கூட தெரியாம நிக்கிறான். ஒருத்தர் எதுக்காக என்ன பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க, எதுக்காக பேசுறாங்கன்னு கூட அவனுக்கு தெரியல, இப்படியாப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே என் பொண்ணு எப்படி சந்தோஷமா இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு இங்க பாடுறா விஜய், ஒரு முடிவு எடுத்தாது அதுல நீ தெளிவாயிரு, ஒரு பொண்ணோட வாழ்க்கையே இப்ப கெடுத்துட்டு இருக்கியே, இப்ப ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் தலைகீழா நின்றுட்டு இருக்கு, உன்னால இப்ப ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க ஐயா, ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லாதீங்க, இவ சந்தோஷமா தான் இருக்கா, என் பொண்ணை தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு எதுவுமே பேசாம தலைக்கு குனிஞ்சு நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா மகா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி கிட்ட கேட்கவும் கோடீஸ்வரி இருந்துட்டு இங்க பாரு மகா, நான் சித்ரா கிட்ட பேசலான்னு போனேன் இல்லையா, அந்த நேரம் பார்த்து இவங்க ரெண்டு பேருமே இந்த நம்ம குடும்பத்தை எப்படி அழிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க மகா, அதை வந்து இவங்க கிட்ட சொன்னா இவங்க நம்பவா போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு அனாமிகா கிட்ட போயிட்டு இங்க பாரு, உன்னால ஏதாச்சும் நடந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், உனக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இங்க பாருங்க, உங்க பேச்சுக்கு நான் வரவே இல்லை, நான் ஏதாச்சும் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா, சும்மா இந்த மாதிரி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க விஜய், இங்க பாருங்க விஜய், என்னை பத்தி என்ன பேசுறாங்க, நீங்க அமைதியாவே நின்றுட்டு இருக்கீங்க, என்னன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு அண்ணி அவ என்ன எதுவுமே பண்ணியிருக்க மாட்டா அண்ணி, நம்ம கூட தானே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இங்க பாருங்க விஜய், நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்காவ, நீங்க யாரு எப்படி பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு திரும்ப தலையை கீழே போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அனாமிகா கிட்ட தாத்தா இருந்துட்டு இங்க பாரு அனாமிகா, உன்னால ஏதாச்சும் நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், உன்னை சும்மாவே விட மாட்டேன் நானு அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா இருந்துட்டு சொல்றாங்க. சரிங்க தாத்தா விடுங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா வந்து வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இடிஞ்சு போன மாதிரி உக்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா கிட்ட போயிட்டு மகா இங்க பாருங்க சூர்யா, இப்படியெல்லாம் உக்காந்துட்டு இருக்காதீங்க, என்ன நடந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், இங்க பாரு மகா, அந்த சொத்து எதுவுமே வேணாம், அதெல்லாம் இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு இல்லை, அந்த சொத்தெல்லாம் வந்து எங்க தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு சேர்த்துனாரு. அதனால தான் என்கிட்ட கொடுத்தா அது வந்து எல்லாமே பத்திரமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் என்கிட்ட கொடுக்க நினைச்சாரு. வேற எதுக்காகவுமே அவர் என்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. இப்போ அவங்கிட்ட போயிருக்கிறதுனால அந்த சொத்தெல்லாம் நிலைச்சு நிற்குமா அப்படின்றத நினைச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மகா. தாத்தா வந்து பரம்பரையா இந்த சொத்தெல்லாம் பத்திரமா பார்த்துட்டு வந்தாரு. இப்போ வந்து அவன் அழிக்கிறத நினைச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க, கௌதம் எதுலையாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சு நம்ம எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதமை பத்தி நம்ம மகா இருந்துட்டு சூர்யா கிட்ட சொல்லவும், சூர்யா இருந்துட்டு கண்டிப்பா மகா அவனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா இருந்துட்டு ரொம்பவே கோவமா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு அந்த பெரியவரை பத்தி சொல்றாங்க. இங்க பாருங்க, என்ன உதவினாலையும் என்கிட்ட கேளுன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கேட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்கவும், நம்ம சூர்யா இருந்துட்டு சரி மகா, ஏதாச்சும் துப்பு கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம போய் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மகாவும் சூர்யாவும் அந்த பெரியவரை பார்க்க போறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரியவர்கிட்ட போவோம். அந்த பெரியவர் வந்து வெளியே ஊருக்கு போயிருக்காரு, இன்னொரு 2 days ஆகும் வரத்துக்கு அப்படின்ற மாதிரி வாட்ச்மேன் சொல்லிடுறாரு. அதை கேட்ட மகா இருந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஐயோ, என்னோட லைஃப் எங்க போகுது எப்படி போகுதுன்னே தெரியல. ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா 100 நாள் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இங்க பாரு மகா, நீ எதை நினைச்சோ கவலைப்படாத, உன்னை கண்டிப்பா நான் சந்தோஷமா வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க, என்ன சந்தோஷமா வச்சுக்கிறது இருக்கட்டும், நம்ம தாத்தா பாட்டியும் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாம் நம்ம ராஜலட்சுமி தெரியாது இல்லையா, நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. வீட்டுல யாருமே இல்லாத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு வரவும், இங்க பாரு சித்ரா, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க, ஒருத்தரை கூட ஆளை காணுமே அப்படின்ற மாதிரி கேட்கவும், நம்ம சித்ரா இருந்துட்டு என்ன உனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்ற மாதிரி ரொம்பவே திமிரா பேசுவோம். நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு இங்க பாரு, எதுக்காக திமிரா பேசிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி ரொம்பவே கத்தி பேசுறாங்க நம்ம ராஜலட்சுமி. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு இங்க பாரு கோடீஸ்வரி, அவ என்ன பேசுறானே தெரியல, அவ பாட்டுக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு நம்ம கோடீஸ்வரி கிட்ட சொல்லவும், கோடீஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பண்ண வேலை எல்லாமே நம்ம ராஜலட்சுமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னதுமே நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ராஜலட்சுமி இருந்துட்டு உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, நம்ம மாமா இருந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சாம்ராஜ்யத்தை எல்லாம் உருவாக்குனாரு, அதை இப்படி ஏமாத்தி பிடுங்கணும்னு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, அவரா கொடுத்தா நீங்க வாங்கிக்க வேணான்னு நாங்க யாராச்சும் சொன்னோமா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராஜலட்சுமி வந்து சித்ரா கிட்ட கேட்கவும், சித்ரா இருந்துட்டு நீங்க என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்திருப்பீங்க, அதனாலதான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு மனசாட்சின்றதே இல்லையாடி, உன்னை யாரடி கொடுமை பண்ணது அப்படின்ற மாதிரி நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு யார் வீட்டுல நின்று என்னவே பத்தி தப்பா பேசுறே, நீ வெளியே போடி அப்படின்ற மாதிரி நம்ம ராஜலட்சுமி சொல்லவும், ராஜலட்சுமிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி ராஜலட்சுமியை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜலட்சுமியை பார்த்த தாத்தா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி, இங்க பாருமா, நம்ம சாம்ராஜ்யம் எல்லாத்தையுமே ஒரே நிமிஷத்துல உடைச்சிட்டாமா அந்த கௌதம் பையன் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜலட்சுமி கிட்ட சொல்லவும், ராஜலட்சுமி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இப்போ வந்து அவங்க சந்தோஷமா இருக்கலாம், கண்டிப்பா ஒரு நாள் இதை பத்தி நினைச்சு பார்ப்பாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், நானும் அதே தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இப்போ வந்து சந்தோஷமா இருக்கும் தான், ஆனா அவங்களுக்கு காலம் கடக்க தான் தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கும் காலம் அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பிரபா இருந்துட்டு இங்க பாருங்க தாத்தா, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, உங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் மகாவும் அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம சூர்யாவை பார்த்த ராஜலட்சுமி, என்னப்பா சூர்யா, என்னப்பா நடந்துருக்கு, இதெல்லாம் நினைச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ராஜலட்சுமி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கீங்க, நீங்க எதை நினைச்சுமே ஃபீல் பண்ணாதீங்க,
கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு சரிப்பா, நீங்கள் எல்லா பிரச்சனையும் பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இதை நினச்சி என்னால் கஷ்டப்படாமல் இருக்க முடியலையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் மகாவும் இங்கே பாருங்கள், யாருமே இதை நினச்சி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் கௌதம் பண்ண எல்லா தப்புமே நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரர் இருந்துட்டு இதுக்கான வேலையை நம்ம பார்ப்போம் வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் போகிறாரு, என்னென்னலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு கௌதமை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு திருந்து வரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.